Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம யூசுவலா பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். சின்ன வார்த்தைகள், சின்ன வேர்ட்ஸ் னு சொல்லலாம். சோ டெய்லி யூசிங் ஈஸி இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ பிராக்டீஸ் பண்ணீங்க அப்படினா சீக்கிரமாவே நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசிரலாம். சோ எங்கூட சேர்ந்து நீங்களும் வந்து பிராக்டீஸ் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் வாங்க. I slept. நான் தூங்கினேன். Calm down. அமைதியாக இருங்கள். I will walk. நான் நடப்பேன். Who is he? அவன் யார்? Who knows? யாருக்கு தெரியும்? She smiled. அவள் சிரித்தாள். Talk to me. என்னிடம் பேசு. Who is she? அவள் யார்? Go to sleep. போய் தூங்கு. It may rain. மழை பெய்யலாம். ஸோ மழை வர மாதிரி இருக்கு, மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? It may rain அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து யூஸ்வலாக பேசக்கூடிய வார்த்தைகளில் வரக்கூடிய சின்ன வார்த்தைகள் தான். இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Where are we? நாம் எங்கே இருக்கிறோம்? I ate too much. நான் நிறைய சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லணும்ல அந்த மாதிரி. It's up to you. உன் கையில் தான் இருக்கிறது. Don't lie to me. என்னிடம் பொய் சொல்லாத. He began to run. அவன் ஓட ஆரம்பித்தான். He just arrived. அவன் இப்பொழுது தான் வந்தான். இதெல்லாமே நம்ம வந்து யூஸ்வலாக பேசக்கூடிய சின்ன சென்டென்ஸ் தான் இது. இப்போ தான் வந்தான், இப்போ தான் ஓட ஆரம்பித்தான், பொய் பேசாத, உன் கையில் தான் இருக்குப்பா அப்படிங்கிறோம் இல்லையா? நான் நிறைய சாப்பிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? நம்ம எங்கே இருக்கிறோம், இப்போ எங்கே இருக்கோம், இப்போ எங்கேயாவது ட்ராவலிங்கில் இருக்கும்போது திடீர்னு வண்டி நின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. இப்போது நெக்ஸ்ட் ஒன், கம் அண்ட் ஹெல்ப் அஸ். வா எங்களுக்கு உதவி செய். ஹீ இஸ் ஸ்டில் ஹியர். அவன் இன்னும் இருக்கிறான். ஐ ஹாவ் டு கோ நவ். நான் இப்போது போக வேண்டும். ஐ நோ தட் மச். எனக்கு அவ்வளவு தெரியும். ஐ நோ தட் மச். எனக்கு அவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி. ஐ மேட் ஏ மிஸ்டேக். நான் ஒரு தவறு செய்தேன். ஐ வாக் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு நடந்து செல்கிறேன். ஹீ லைக்ஸ் டு ரன். அவன் ஓட விருப்பப்படுகிறான். ஹவ் இஸ் யுவர் டேட்? உங்கள் தந்தை எப்படி இருக்கிறார்? ஐ வாண்ட் டு ஸ்லீப். நான் தூங்க விரும்புகிறேன். ஐ எம் ஏபிள் டு ரன். என்னால் ஓட முடிகிறது. வாட் டிட் ஹீ சே? அவன் என்ன சொன்னான்? வென் கேன் வி ஈட்? எப்பொழுது நம்மால் சாப்பிட முடியும்? வென் கேன் வி ஈட்? எப்பொழுது நம்மால் சாப்பிட முடியும்? நெக்ஸ்ட் ஒன், shut up and listen. Shut up and listen. வாயை மூடி கவனி. தனு runs very fast. தனு ரொம்ப வேகமாக ஓடுகிறான். We run out of food. எங்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. We started to walk. நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். When does it begin? இது எப்போது ஆரம்பிக்கிறது? I am engaged to her. எனக்கு அவளோடு நிச்சயமாயிருக்கு. I am engaged to her. எனக்கு அவளோடு நிச்சயமாயிருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம யூஸ்வலாக பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். ஸோ ஷட் அப் அண்ட் லிசன் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரிலாம். He has 3 sons. அவருக்கு 3 மகன்கள். He has 3 sons. அவருக்கு 3 மகன்கள். I know how to ski. எப்படி பனியில் சறுக்கி விளையாடுவது என்பது எனக்கு தெரியும். I know what to do. I know what to do. எனக்கு அதாவது என்ன செய்வது என்பது எனக்கு தெரியும். எனக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லும் இல்லையா? அதுதான் ஐ நோ வாட் டு டூ. ஐ எம் கைண்ட் ஆஃப் ஹாப்பி. நான் ஒரு விதமான மகிழ்ச்சியில் இருக்கிறேன்ப்பா, நான் ஒரு ஹாப்பி மூடில் இருக்கேன்னு சொல்லும் இல்லையா? ஐ எம் கைண்ட் ஆஃப் ஹாப்பி. கீப் டு த ரைட். வலது பக்கத்தை கடைபிடி. வலது பக்கமாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கீப் டு த ரைட். வலது பக்கத்தை கடைபிடி, வலது பக்கமாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.